நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். கோதா நாச்சியார் அருளிய திருப்பாவையிலே 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்கிறே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டு சேர்ப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். நம்முடைய சனாதன தர்ம கோட்பாடுகளை தவறாது பின்பற்றுவது நமது விசிஷ்டாத்வைத பாரம்பரியம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அதன்படியே பின்னோர்களாகிய நாம் அனைவரும் செயல்படுவதே இதனுடைய ஏற்றம்னு சொல்லலாம். புருஷர்களாகட்டும் பெண்மணிகளாகட்டும் எல்லோருமே விடியற் காலையிலே எழுந்திருந்து தத்தம் கடமைகளை இறைப்பணிகளை செய்ய தொடங்குவது இதனுடைய பெரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். பெண்கள் எல்லாம் விடியற் காலையில் எழுந்து கோலங்கள் வீட்டுக்கு வாசலிலே இந்த தெருவிலே கோலங்கள் போடுகிறது. அதிலிருந்து தொடங்கி இரவு தன்னுடைய சமையல் அறையை சுத்தம் செய்து துப்புரவாக வைத்து கொண்டு படுப்பது, இதெல்லாம் எந்த வழிகள்? சனாதன தர்ம கோட்பாடுகள். அதைத்தான் ஆண்டாள் இங்கே மேலையார் செய்வனகள் என்று குறிப்பிடுகிறார். மேலையார் செய்வனகள் என்றால் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்து வைத்த வழி, அதுதான் சனாதன தர்மம். அந்த தர்மப்படி வாழ்க்கை நடத்துவர்கள். ஆண்டாள் அதை இங்கே குறிப்பிடுகிறாள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்கிறேன். அவள் எப்படி நடந்தாலோ அந்த மாதிரியாக நோன்பு விரதம் அதெல்லாம் அவர்கள் எப்படி சொல்லி வைத்தார்களோ அந்த மாதிரியாக 2வது பாசனத்தில் தெரிவிக்கிறாள் இல்லையா? அதாவது ஒரு விரதம் ஏற்கும்போது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்று பட்டியலிட்டாலே அதை அப்படியே அழகாக தெரிவிக்கிறார். 2வது பாசனத்தில் தெரிவித்து இப்பொழுது நாங்களும் அது போன்று அனுபவிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறாள் இந்த பாசுரத்திலே. அதே மாதிரியாக அடுத்ததாக மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேல். இப்போ இந்த நோன்பு நோற்பதற்காக வேண்டிய உபகரணங்கள் என்னென்று அதையெல்லாம் குறிப்பிடுகிறாள். ஒரு 5 விதமான உபகரணங்கள் எல்லாம் கேட்கிறாள் கண்ணபிரானிடத்தில். முதல்ல என்ன கேட்குறான்னா, ஆச்சரியமான வஸ்து. கண்ணபிரானே, நீர் வைத்து கொண்டிருக்கிற அந்த வெண் சங்காய் இருக்கிற பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்தை எங்களுக்கு கொடுக்க வேணும்ன்றா. உடனடியாக கண்ணபிரான் பதில் சொல்கிறார், இந்த பாஞ்சஜன்யம் நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குறது? எனக்கு என்கிட்ட இருக்க வேண்டியது அது ஒன்றே ஆகுதுனே அப்படின்னு. அப்போ சொல்கிறாய்வா, நீ நினச்சா எது ஒன்றாலும் சாதிக்கக்கூடியவன்தானே. நீயே ஒரு மாதிரி ராசக்கிரீடை பண்ணும்போது பலவிதமான கோபியர்களுடன் பலவிதமான உருவம் எடுத்து கொண்டு போனேன். அந்த மாதிரி இது உனக்கு கஷ்டமான காரியமா? நீ நினச்சா எனக்கு உன்னுடைய பாஞ்சஜன்யம் போன்ற வெண்மையான சங்குகளை கொடுக்கலாமே என்றார். அவரும் சிரித்து கொண்டு ஒத்துக்கொள்கிறார். இந்த மாதிரி 5 விதமான வஸ்துக்கள் கேட்குற மாதிரி இந்த பாசனத்தில் அமைஞ்சிருக்கு. பல வெண் சங்குகள், அதே மாதிரி கொட்டி முழக்கி ஒலி செய்யும் இந்த தோல் பறை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தோல் கருவி, அதை கேட்கிறாள். விளக்கு வேணும், வெளிச்சத்துக்காக விளக்கு வேணும். அதே மாதிரியாக பனி பெய்கிறதோ இல்லையோ, அதனால் மேற்கூரையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு துணி அது வேணும்னு கேட்குறா. அதுக்கு விதானம்னு சொல்லுவாள். இந்த நோன்பை குறிக்கும் கொடி, எங்கே போனாலும் ஒரு கொடியை இது பண்ணால் ஐடென்டிட்டிக்காக அந்த மாதிரியாக ஒரு கொடி வேண்டும் எங்களுக்காக, சாத்வீகமான கொடி, துறவரங்கள் பூண்டதான கொடி, அந்த மாதிரி வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்குறார்கள். இந்த பெருமாள்கிட்ட கேட்குறான், காலங்காலமாக நாங்கள் நோன்பு நோற்பதற்கு மரபுப்படி எங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுப்பாயாகன்னு. இதில் இந்த விளக்குன்னு சொல்கிறா பார்த்தங்களா, அந்த விளக்கு அதுலேயே எத்தனை விளக்குகள் இருக்குது? கோல விளக்குன்னு கேட்குறா. குல விளக்கு இருக்குது, கோல விளக்கு இருக்குது, குத்து விளக்கு இருக்குது, அணி விளக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி விளக்குகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே பார்த்தோம்னா, திருமாலிரும் சோலைமலை
அது எப்படிப்பட்ட மலைன்னு சொல்லும்போது அவர் சொல்வார், அழகாக சொல்கிறார், குலமலை கோலமலை, குளிர் மாமலை கொற்றமலை, நிலமலை நீண்டமலை, திருமாலிரும் சோலையதே. ரொம்ப அழகாக அற்புதமாக இது பண்ணிருக்கார். இப்போது இந்த பாஞ்சஜன்யன்னு கேட்டாலும் இல்லையோ, இந்த பாஞ்சஜன்யன்றது பகவான் கண்ணன் அவர் தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்திருப்பது. இதை நம்ம பகவத்கீதையில் கூட பார்க்கலாம். பகவத்கீதை முதல் அத்தியாயத்திலேயே குருக்ஷேத்திர போரில் அவர் யார் யார் எந்தெந்த இதை வைத்து கொண்டிருக்கிறார்கள், சங்குகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு 15வது இந்த ஸ்லோகத்தில் வரும். என்ன வரும்? பாஞ்சஜன்யம் ரிஷிகேசோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா மிருகோதரகான்னு வருது. அதில் ரிஷிகேசகா அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண பகவான், பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் என்ற பெயர் கொண்ட சங்கம் சங்கை தத்மௌ முழக்கினார் அப்படின்னு வருது. அதுதான் இங்கே அந்த பாஞ்சஜன்யத்தை தான் அதை கேட்குற மாதிரியாக இது பண்ணோம். இந்த வெண் சங்கு வேணும், பாஞ்ச சங்கம் வேணும் அப்படின்னு நேரடியாக கேட்காம என்ன பண்ணுறா, தனது ஒலி முழக்கத்தின் மூலம் உலகை கதிகலங்கச் செய்கிற நினது பாஞ்சஜன்யம் போன்ற வெண்சங்குகள் வேணும்னு கேட்டான். அது என்ன குறிப்பிடுறா? இந்த குருக்ஷேத்திர போரிலே இந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து கிருஷ்ண பகவான் ஊதின போது எதிரி படைகள் எல்லாரும் கதி கலங்கி போய் வயிறு கலங்கி விட்டதாம் அவர்களுக்கு. அந்த ஓசையே பேரிடியாக அவர்களுக்கு இருந்துதாம். இவர்களுக்கு இந்த பக்கத்தில் அர்ஜுனன் தர்ம பாண்டவர்களுடைய அந்த பக்கத்தில் ஆனந்தத்தை அளித்த அதே சங்கானது எதிரிகளுக்கு அது ஒரு பேரிடியாகவும் பயமுறுத்தல் கூடியதாகவும் அச்சத்தை தருவதற்கூடியதாகவும் இருந்துதாம். நம்மளை எல்லாம் வீழ்த்தி விடக்கூடியதான சங்கு அப்படின்னு பயந்தாலும் அப்படிப்பட்ட விசேஷமான அந்த சங்கு அதை பற்றி சொல்கிறான். அதே மாதிரியாக கோல விளக்கு கொடி விதானம் அதெல்லாம் தேவையானதுலாம் சொல்கிறான் அந்த இதில். அதே மாதிரி ஆளின் இலையாய்னு கடைசியில் சொல்கிறான். ஆளின் இலையாய் ஆளின் இலையாய் அப்படின்னு சொன்னால் இந்த பிரளய காலம் வரும் பொழுது பகவான் கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடுது. பிரளய காலத்துல எல்லாம் வெள்ளத்தில் சூழ்ந்து அத்தனையும் போயிடும். அப்போது என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தையே பகவான் ஒரு உருண்டையாக ஆக்கி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து காப்பாற்றுகிறாராம். அவர் தான் திருவேங்கடத்தான பார்த்துருக்க முடியும். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு சொல்கிறோமே, அந்த உலகமுண்ட பெருவாயனாக அப்போது இருக்கிறான். அது எல்லாம் எடுத்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு இவனே உருமாறி சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆளின் இலை இருக்கே, அந்த ஆளின் இலை மேலே அவர் பள்ளி கொண்டிருப்பாராம். எப்படி ஆச்சரியமான இது பாருங்கள். அவரே உருமாறி ஒரு சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தையே உண்டவன். அந்த உலகம் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, கண்ணனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவரும் ஒரு சின்ன எறும்பு, ஒரு சின்ன பூச்சி, அதெல்லாம் பார்த்தோங்கன்னா அந்த மாதிரியாக சின்ன உருவம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆளிநிலை தளிரிலே அவர் படுத்து கொண்டிருக்கிறார் அந்த பழைய காலத்திலே அப்படின்னு பார்க்குறோம். ஆளின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோல மாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று ஆழ்வார் பாடியிருக்கிற மாதிரியாக இந்த இடத்துல ஆளின் இலைமேல் படுத்து கொண்டிருக்கிறன் அப்படின்னு சொல்கிறான். ஆளின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய் என்பது இந்த பாசுரம்.